All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. Omni Cinemax குஷ்பு வழங்கும் சுந்தர் சி வடிவேலு நடிப்பில் கேங்கர்ஸ் ஏப்ரல் 24 முதல். ஒரு மோசமான தீவிரவாத தாக்குதல். இது மனித குலத்துக்கு எந்த ஒரு ஜஸ்டிபிகேஷனும் கொடுக்க முடியாத லெவலுக்கான ஒரு மோசமான தாக்குதல். அண்ணாமல இருக்கக்கூடிய ஒரு பொதுமக்கள் மேல நடத்தப்பட்ட தாக்குதல். அதுலயும் குறிப்பா வந்தவங்க இஸ்லாமியர்களா இந்துக்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி அதன் பிறகு பாயிண்ட் பிளாங்க்ல ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில அவங்க சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த 28 பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்றதுல ஒரு இஸ்ரேலியரும் இருக்காரு, ஒரு நேபாளி இருக்காரு, ஒரு இத்தாலி நாட்டை சேர்ந்தவரும் இருக்காரு. சோ ஃபாரின் டூரிஸ்டும் கணிசமான அளவுக்கு வராங்க. अरे मैडम ये पेशेंट साथ आया है, आपको किसी चीज का डरने का नहीं, हम साथ में. காஷ்மீர் அப்படின்றது ஒரு டிஸ்டர்ப்ட் ஏரியாவா இருக்கு, இங்க அமைதி ஒன்றும் திரும்பல அப்படின்றது இன்னைக்கு குளோபல் மீடியால வரதுக்கு காரணம் என்னன்னா 2 ஹை ப்ரொஃபைல் விசிட். நம்ம பிரதமர் வெளிநாட்டுல இருக்காரு, சவுதியில இருக்கிறாரு. அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஹை ப்ரொஃபைல் விசிட்ல 4 நாள் பயணமா இந்தியால இருக்கு. இது ரெண்டுத்தையும் டைம் பண்ணி பொதுமக்களை கொல்லும் போது ஒரு மிகப்பெரிய குளோபல் அட்டென்ஷன் அவங்களுக்கு கொடுக்குது. அவங்க என்ன நினைச்சாங்களோ இன்னவே அதை அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படின்றதான் பாருங்க. இதுல என்ன நடந்திருக்கிறது அப்படின்றது இப்ப அடுத்த என்ஐஏ டீம் ஏற்கனவே அங்க போயிருக்காங்க. கண்டிப்பா இதற்கான இன்டர்னல் என்கொயரிஸ் எல்லாம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுல அப்படி யாராவது கவனக்குறைவா இருந்திருந்தா அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றத நம்புறேன். அந்த இடத்தை குறி வச்சு இந்த இடத்துல இந்த தாக்குதலை நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பின்னணி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப இந்த இடத்த சுத்தி காடு பகுதிகள் இருக்கு. சோ இந்த தாக்குதல் நடத்திட்டு உடனடியா அவங்க தப்பிச்சு ஓடுறதுக்கான ஒரு பக்காவான ஒரு நேச்சுரலான ஒரு சிச்சுவேஷன் அங்க இருக்கு. சார், லஷ்கர் இ தைபா இதுக்கு பின்னணியா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் வைக்கிறாங்களே, உண்மைதானா சார்? லஷ்கர் இ தொய்பா ஆல்ரெடி அவங்க இதுக்கான பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்க. அவங்க டெலிகிராம் சேனல்ஸ்ல இதை நாங்க தான் செய்தோம் அப்படின்றதுக்கான ஒரு அபிஷியல் ரெக்கார்டை அவங்க கொடுத்திருக்காங்க. இதுல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய 4 தீவிரவாதிகளுடைய போட்டோ இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த 4 பேர்ல 3 பேர் என்ஐயோட லிஸ்ட்ல ஏற்கனவே இருக்காங்க. அவங்க 3 பேருமே லஷ்கர் இ தொய்பாவை சேர்ந்தவங்க தான். பொதுமக்கள் அப்பாவி மக்களை கொன்று, அதுவும் பெண்கள் முன்னாடி வைத்து அவங்க கணவர்களை சுட்டுக் கொள்றது, குழந்தைகள் முன்னாடி, இனிமே அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. அவங்களால நிம்மதியான வாழ்க்கையில தூங்க கூட முடியாத அளவுக்கான ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கும். என்னுடைய கெஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா இந்தியா ஒரு மிசைல் ஸ்ட்ரைக்க பாகிஸ்தான் மேல பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் அஜயன். சார், இன்னைக்கு பல்காமால 25க்கு மேற்பட்டவங்க, 28 கூட சொல்றாங்க. சோ இத்தனை பேரை சுட்டு கொண்டிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு மோசமான தீவிரவாத தாக்குதல். இது மனித குலத்துக்கு எந்த ஒரு ஜஸ்டிபிகேஷனும் கொடுக்க முடியாத லெவலுக்கான ஒரு மோசமான தாக்குதல். குறிப்பா இதுல இதுல கொல்லப்பட்ட அனைவருமே பொதுமக்கள், நிராயுதபாணிகளா, ஆயுதம் இல்லாம இருந்தவங்க. பாதுகாப்பு படையோட மோதுறது, அங்க இருக்கக்கூடிய கேஷுவல்டிஸ் அப்படின்றது வேற. இது ஒரு அண்ணாமல இருக்கக்கூடிய ஒரு பொதுமக்கள் மேல நடத்தப்பட்ட தாக்குதல். அதுலயும் குறிப்பா வந்தவங்க இஸ்லாமியர்களா இந்துக்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி அதன் பிறகு பாயிண்ட் பிளாங்க்ல ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில அவங்க சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கு கடுமையான பதிலடிய கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்துல நம்ம நாடு இருக்கு. சோ அதை நம்ம கொடுப்போம் அப்படின்றது என்னோட எதிர்பார்ப்பு. கண்டிப்பா. காஷ்மீர் அமைதி திரும்பிருச்சு, மக்களோட சுற்றுலா தலம் ஆயிருச்சு, சொர்க்கமா மாறிடுச்சு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சமீபத்துல சொல்லப்பட்டது சார். அங்க சொல்லிட்டே இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு பெரிய தாக்குதல், அதுல நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஒரு ஸ்டார்டிங்ல என்ன சொன்னாங்கன்னா, நீ ஹிந்துவா முஸ்லிமா அப்படின்னு கேட்டு சுடப்பட்டாங்க அப்படின்னு சொல்லுது. அங்க இருக்க பொதுமக்கள் எல்லாம் அதிகமா தாக்கப்பட்டிருக்காங்க. குதிரை ஓட்டுறவங்க, அந்த இடத்துல இருக்கவங்க இறந்து போயிருக்கிறாங்க. இவ்வளவு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு கொடூரமான விஷயத்த நம்ம கேட்கிறோம். சோ நீங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, காஷ்மீர்ல அமைதி திரும்பிச்சு அப்படின்றது அது ஒரு ஃபேக்ட் தான். அதுக்கான ஃபேக்ட்ஸ் பாத்தீங்கன்னா, போன வருடம் 35 லட்சத்துல இருந்து 40 லட்சம் டூரிஸ்ட் போயிருக்காங்க. இருக்கிறதுலே அதிகமான ஃபுட்பால் அப்படின்றது 2024 தான். போன வருடம் நடந்த தேர்தலையுமே பாத்தீங்கன்னா வரலாற்றிலேயே அதிகமான வாக்கு சதவீதம் அப்படின்றது, வாக்குப்பதிவுன்றது நடந்தது. 60% அதிகமா. நான் இருக்கும் போதெல்லாம் 35% டச் பண்றதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. சோ ஜனநாயகத்துல ஈடுபாடு இருக்கக்கூடியவங்க தான் போய் ஓட்டு போடுவாங்க. சோ அந்த மக்கள் அந்த தேசிய நீரோட்டத்துல வராங்க அப்படின்றத பார்த்தோம்.
அங்கு செயல்படுத்தப்பட்ட சில முக்கியமான திட்டங்கள், குறிப்பா அந்த ரயில் கனெக்டிவிட்டி, குவாசிகன் வந்து ஸ்ரீநகர் வரைக்கும் இப்ப நம்ம ரயில் அமைக்கிறத பாக்குறோம். டூரிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா போக ஆரம்பிச்சாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த சுற்றுலா துறையில பெரிய அளவுல வருமானம் இருந்துச்சு. அவங்களுமே அந்த ஒரு நார்மல்சிக்கு டுவர்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க. பட் இந்த அட்டாக் பாகிஸ்தான் பேஸ்டா தான் வந்திருக்கு. அது நம்ம போன வருடம் பார்த்தோம்னா, போன வருடம் முன்னாள் வருடம் நினைக்கிறேன் G20 மாநாடும் நம்ம அங்க நடத்தணும். உலக தலைவர்களையும் அங்க கூட்டு போய் காஷ்மீர் நார்மலா தான் இருக்கு அப்படின்றத உலகத்துக்கும் நம்ம காமிச்சோம். இந்த 28 பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்றதுல ஒரு இஸ்ரேலியரும் இருக்காரு, ஒரு நேபாளி இருக்காரு, ஒரு இத்தாலி நாட்டை சேர்ந்தவரும் இருக்காரு. ஸோ ஃபாரின் டூரிஸ்டும் கணிசமான அளவுக்கு வராங்க. அப்ப இந்த இடத்துல இல்ல, இந்த இடத்த டிஸ்டர்ப்டா தான் வைக்கணும், இந்த இடம் அப்படின்றது பாதுகாப்பற்றதுதான் அப்படின்றத உறுதிப்படுத்தணும்னு சொல்லிதான் அவங்க இந்த தாக்குதலே பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பா அமெரிக்காவுடைய துணை அதிபர் JD Vance இங்க இருக்கும் பொழுது இது ஒரு ஹை ப்ரொஃபைல் விசிட்ல, ஏன்னா இந்த மாதிரி கடந்த முறை நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா பில் கிளின்டன் வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி நடத்தினாங்க இதே மாதிரியான தாக்குதல். மோடி அவர்கள் வரதாவும் இருக்கு. சோ அதுக்கான ஸ்கெச்சஸ் ஏதாவது இருக்குமா சார்? இப்ப நீங்க அமெரிக்கா வரதாவும் இருக்கு, மோடி அவர்கள் வரதாவும் இருக்கு. சோ அதுக்கான முன்னாடியே ஸ்கெச்சஸ் ஒரு வகையான முன்னெச்சரிக்கை மாதிரியான வேலைகளா இருக்குமோ? இல்ல, முன்னெச்சரிக்கைன்றதை விட அவங்களுக்கு குளோபல் அட்டென்ஷன் கிடைச்சிருச்சு. இன்னைக்கு அநேகமா எல்லா மீடியாக்களும் உலக லெவல்ல இந்த டாபிக்கை தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்போ வந்து காஷ்மீர் அப்படின்றது ஒரு டிஸ்டர்ப்ட் ஏரியாவா இருக்கு, இங்க அமைதி ஒன்றும் திரும்பல அப்படின்றது இன்னைக்கு குளோபல் மீடியால வரதுக்கு காரணம் என்னன்னா 2 ஹை ப்ரொஃபைல் விசிட். நம்ம பிரதமர் வெளிநாட்டுல இருக்காரு, சவுதியில இருக்கிறாரு. அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஹை ப்ரொஃபைல் விசிட்ல 4 நாள் பயணமா இந்தியால இருக்காரு. இது ரெண்டுத்தையும் டைம் பண்ணி பொதுமக்களை கொல்லும் போது ஒரு மிகப்பெரிய குளோபல் அட்டென்ஷன் அவங்களுக்கு கொடுக்குது. அவங்க என்ன நினைச்சாங்களோ இன்னவே அதை வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படின்றதான் பாக்குறோம். அரசியல்ல எதிர்கட்சிகள் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அவங்க இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கதான் செய்வாங்க. அதுல வந்து தப்பு எதுவும் கிடையாது. அந்த அழுத்தம் இருந்தாதான் ஆளுங்கட்சி என்னைக்குமே ஒரு நல்ல ஃபங்க்ஷன் பண்ண முடியும். எதிர்கட்சிகள் எல்லாத்துலயுமே அமைதியா இருக்காங்க அப்படின்ற போது ஆளுங்கட்சிக்கு அந்த பிரஷர் இல்லாட்டி நிச்சயமா அது ஒரு ஜனநாயகமா இருக்காது. இப்ப இதே மாதிரியான ஸ்டாண்ட பலமுறை பிஜேபி எதிர்கட்சியா இருக்கும் போதும் எடுத்திருக்காங்க. நம்ம அந்த காலகட்டத்துல பார்த்தாலுமே தெரியும். சோ இது ஒரு பாசிட்டிவ் பிரஷர் தான். பட் இதுல அவர் ரிசைன் பண்ணோமா வேணாமா அப்படின்றது அடுத்த கட்டம். இப்போதைக்கு ஒரு நாடா நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து இந்த தாக்குதலை நடத்தின தீவிரவாதிகள் அதற்கு வேண்டிய பதிலடி நிச்சயமா கொடுக்கப்படணும். 2வது, இந்த இடத்துல எங்க நம்ம தப்பு பண்ணிருக்கிறோம் அப்படின்றது ஒரு என்கொயரிக்கு அப்புறம் தான் தெரிய வரும். இதுல இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்டிருக்காங்க, ராணுவம் இருக்கு, ஜம்மு காஷ்மீரோட காவல்துறை இருக்கு. குறிப்பா இந்த பர்டிகுலர் ஏரியால அங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அடிப்படை கடமை அப்படின்றது அவங்க மாநில காவல்துறைக்கு இருக்கு. வரதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்றீங்களா? அவங்க டைமிங் அதான் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு குளோபல் அட்டென்ஷன் கிடைக்குது. இப்ப ஒரு சாதாரண நாட்கள்ல இதை பண்ணியிருந்தாங்கன்னா மேபி இதோடைய ஒரு ஹெட்லைன் நியூஸா ஒரு நாள் 2 நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு மொத்த உலக நாடுகள் இதை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்தியா ஒரு மிக முக்கியமான நாடு. இங்க ஒரு யுத்தம் வருது, பதட்டம் வருது அப்படின்ற போது அந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இப்ப இதுல இன்வால்வ் ஆகுறாங்க. சோ அதுதான் அவங்களுடைய அப்ஜெக்டிவா இருந்திருக்கு. அதனாலதான் இந்த குறிப்பிட்ட நாளை சூஸ் பண்ணி அவங்க வந்து இவ்வளவு பெரிய தாக்குதலை வந்து பண்ணிருக்காங்க. சரி சார், இப்போ தொடர்ந்து அந்த இடத்த ஒரு பதட்டமாவே இந்த இடத்துக்கு யாரும் வரக்கூடாது, இந்த இடத்துக்கு வந்தா இந்த மாதிரியான தாக்குதல்கள் எல்லாம் நடத்துவோம் அப்படிங்கிற விஷயம் பண்றவங்க எல்லாம் ஏன் வந்துட்டு எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல? தொடர்ந்து காஷ்மீர் அப்படின்னு சொன்னாலே ஒரு பயங்கரமான இடம், அங்க யாரும் போக கூடாது, அங்க போனா இந்த மாதிரி நடக்கும் அப்படி ஒரு பயத்திலே வச்சிருக்காங்களே, என்ன காரணம் சார்? நம்ம ஒரு கிட்டத்தட்ட 3 லட்சம் துருப்புகள் நம்மளுடைய வீரர்கள் காஷ்மீர்ல இருக்காங்க. அந்த பகுதியில இருந்த ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு. அந்த டெரெயின் ரொம்ப டஃப்பான டெரெயின். நீங்க சென்னையிலயோ இல்ல ஒரு கோயம்புத்தூர் மாதிரியான இடத்துலயோ பந்தோபஸ்த் போடுறது, பாதுகாப்பு கொடுக்கறது வேற. அங்க வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 85% காடுகள் நிறைந்த பகுதிகள், விசிபிலிட்டி ரொம்ப கம்மி. உங்களுக்கு என்னதான் நீங்க ராணுவத்தை கொண்டு வந்து நீங்க குவிச்சு வச்சிருந்தாலும் 200 விஷயம் ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா நம்மளுடைய ஆபரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 250 தீவிரவாதிகள் கொல்லப்படுறாங்க ஒரு வருஷத்துல ஆவரேஜா. சோ இவங்களுடைய ஷெல்ஃப் லைஃப் அப்படின்றது ஒரு காலகட்டங்கள்ல 6 மாதம் 3 மாதம் அந்த காலகட்டங்கள் இருந்துச்சு. அதாவது இவங்க தீவிரவாதிகளை உருவெடுத்து அதன் பிறகு இவங்க கொல்லப்படக்கூடிய அந்த இடைவெளி டைம் இப்போ ஒரு 30 நாள் தான், இந்த 30-25 நாள் தான் இருக்கு. 100% இதை தடுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது. அது அமெரிக்கா போன்ற நாடுகளாலேயே முடியாது. சோ இங்க சேலஞ்சஸ் இருக்கு. இது வந்து ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம். இது யாரு ஒருத்தர் யாரு முந்துறாங்க அப்படின்றதுதான் இருக்கு. கணிசமான அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிருக்கோம்.
இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல சவுத் காஷ்மீர்ல 3 மாவட்டங்கள், பூஞ்ச், ரஜோரி, மொத்தம் ஒரு 6 மாவட்டங்கள்ல தான் இது இன்னும் இன்டென்ஸா இருக்கு. இப்ப ஜம்முலயோ இல்ல உதம்பூர்லயோ இல்ல அக்னூர்லயோ இங்க இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல பெரிய லெவலுக்கான தாக்குதல்கள் எதுவுமே இல்லை. ஈவன் ஸ்ரீநகரே கூட நல்ல சேஃபான இடம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து ஒரு ஜேர்னி, இது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். பாகிஸ்தானுக்கு இங்க இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டுச்சுன்னா அடுத்தது பாகிஸ்தானோட ரிலவன்ஸே இல்லாம போயிடும். சோ அவங்களும் இதை நிறுத்தக்கூடாது, இந்த இடத்துல கலவரமா தான் இருக்கணும்ன்றதுக்கான அந்த நாடு எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு இருக்கு. சோ இப்ப நமக்கு இப்ப நடந்த இன்சிடென்ட் வந்து நிச்சயமா ஒரு மிகப்பெரிய செட்பேக், இது ஒரு பின்னடைவு. பட் இது வந்து முடிவு கிடையாது, இதற்கு மேல நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. சார், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு உளவுத்துறைக்கு எப்படியா தகவல் போயிருக்கலாம் சார், ஏன் உளவுத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கல? உளவுத்துறைக்கு வந்து ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, இதுதான் இந்த நேரத்துல இது நடக்க போகுது அப்படின்ற தகவல் அவங்களுக்கு கிடைக்காது. மொபைல் இன்டர்செப்ட்ஸ் இருக்கு, ரேடியோ இன்டர்செப்ட்ஸ் இருக்கு, ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அவங்களுக்கு பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல இன்ஃபர்மேஷன் வரும், இங்க அங்கன்னு சில தகவல்கள் வரும். இது எல்லாத்தையும் கோர்த்து ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்து அப்போ ஒரு பிகர் பிக்சரா பார்க்கும்போதுதான் இது வந்து நீங்க ஒரு வரைபடத்தை நம்ம வரையணும் பாத்தீங்களா, ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு உருவத்தை கொண்டு வரோம்ல, அந்த மாதிரியான ஒரு இதுதான். இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்பார்ச்சுனேட் இது என்னன்னா, பொதுமக்களுக்கு புரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, 100 தாக்குதல்களை அவங்க தடுத்திருப்பாங்க, அது கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா அது நடக்கல. ஒரு தாக்குதல், இந்த மாதிரியான தாக்குதல்ல அவங்க இன்டெலிஜென்ஸ் மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்டெலிஜென்ஸ்மே 100% ஃபுல் ப்ரூஃப் இன்டெலிஜென்ஸ்ன்றது கிடையாது. இதுல என்ன நடந்திருக்குது அப்படின்றது இப்ப அடுத்த என்ஐஏ டீம் ஏற்கனவே அங்க போயிருக்காங்க. என்ஐயோட விசாரணையில அது தெரிய வரும். கண்டிப்பா இதற்கான இன்டர்னல் என்கொயரிஸ் எல்லாம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுல அப்படி யாராவது கவனக்குறைவா இருந்திருந்தா அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றத நம்புறேன். பட் இந்த இடத்துல இருந்து நம்ம நிறைய பாடங்கள் கத்துக்க வேண்டியது இருக்கு. நிச்சயமா இன்டெலிஜென்ஸ் அதை வந்து எடுத்து பண்ணுவாங்க. ஒரு வகையில இதுவும் நான் இன்டெலிஜென்ஸ் செட்பேக் தான் நான் சொல்லுவேன். ஓகே சார், அந்த இடத்த குறி வச்சு இந்த இடத்துல இந்த தாக்குதலை நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பின்னணி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? சரி, இந்த இடம் குறிப்பா பைசரன் வேலி அப்படின்றது உங்களுக்கு ஒரு பள்ளத்தாக்கு, 3-4 பக்கம் சுத்தி மலைகள் இருக்கும், நடுவுல ஒரு பச்சை ஒரு புல்வெளியா இருக்கக்கூடிய ரொம்ப ரம்மியமா இருக்கக்கூடிய ஒரு இடம். சோ இந்த இடத்துல மக்கள் யாரும் தங்க மாட்டாங்க. காலையில வருவாங்க, இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, சாயங்காலம் திரும்ப போயிடுவாங்க. இப்ப இந்த இடத்த சுத்தி காடு பகுதிகள் இருக்கு. சோ இந்த தாக்குதல் நடத்திட்டு உடனடியா அவங்க தப்பிச்சு ஓடுறதுக்கான ஒரு பக்காவான ஒரு நேச்சுரலான ஒரு சுச்சுவேஷன் அங்க இருக்கு. ரெண்டாவது, இந்த இடத்துல இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷன், இந்த சம்பவத்தப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 இருந்து 1500 பேர் ஒரே இடத்துல கூடுறாங்க. இந்த மாதிரியான கூட்டம் ஜெனரலா பாத்தீங்கன்னா நகரங்கள்ல தான் இருக்கும். ஜம்மு காஷ்மீர்ல அங்க நீங்க போய் அவ்வளவு பாதுகாப்பு படைகளை மீறி தாக்குதல் நடத்தி தப்பிக்கிறது அப்படின்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. தாக்குதல் நடத்தும் போதே அவங்க செக்யூரிட்டி போர்சஸ் அவங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. இது ஒரு ஐசோலேட்டடான பிளேஸ், இது நாள் வரை லைம் லைட்ல இல்லாத ஒரு பிளேஸ். இப்ப நாமளே ஒரு இடத்துல பிரச்சனை வரும் அப்படின்னா காவல்துறைக்கு தெரியும் இதெல்லாம் சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க. இது அந்த ரேடார்ல இல்லாத ஒரு ஜோன், டூரிசம் ஜென்ரலா கை வைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நடவுன்றது கிட்டத்தட்ட 23 வருஷமா அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கல. இந்த 3 மெயின் ரீசன்ஸ்க்காக தான் அந்த இடத்த குறிப்பிட்டு தாக்குதல் குறி வச்சு அவங்க ஆப்ஷன்ஸ்ல நிச்சயமா 1-2-3 இடத்த அவங்க பேக் ஆஃப் த மைண்ட் வச்சிருப்பாங்க, அதற்கு உண்டான பிளானும் பண்ணிருப்பாங்க. இந்த இடம் அவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. ரெண்டாவது, ஒரே நேரத்துல இவ்வளவு பொதுமக்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு இடமா இருக்குன்றதுனால இந்த இடத்த அவங்க சூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இதுல இன்னொரு சந்தேகம் என்னன்னா, மும்பை ஹோட்டல் ராணா கைது அதுக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்குமா சார்? இல்ல, ராணா கைதுக்கும் இதுக்கும் பெரிய லெவல்ல சம்பந்தம் கிடையாது அப்படின்றதான் என்னோட இது. ஏன்னா அது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, யாராவது ஒரு காவல்துறை அதிகாரியோ இல்ல ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியோ இப்ப ஏதோ ஒரு பர்சனலைஸ்டான ஒரு அசாசினேஷன் மாதிரி ஒரு அட்டன் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஸ்கேல் பண்றதுக்கு அடிப்படையா பாகிஸ்தானுக்கு தன்னுடைய மக்களுடைய அந்த குறிப்பா அவங்க ராணுவத்துக்கு இந்த மக்கள் ராணுவத்து மேல இருக்க அதிருப்தி, அந்த நாடு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை, அது எப்போ உடையும் சொல்ற அளவுக்கான ஒரு சிவில் வார் சினாரியோ கிட்டத்தட்ட அங்க போயிட்டு இருக்கு. அதுல இருந்து டைவர்ட் பண்ணும் அப்படின்ற போது காஷ்மீரை காமிச்சுதான் அவங்க என்னைக்குமே பண்ணுவாங்க. 99 இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி 72 இருக்கட்டும், காஷ்மீர் என்னைக்குமே ஒரு மிக முக்கியமான பிரச்சனையா பாகிஸ்தான்ல அவங்க ராணுவம் முன்னெடுத்து போவாங்க. அதுக்காக தான் இவங்க இந்த டைம்ல காஷ்மீரை குறி வச்சு பண்ணது. இது ராணா அப்படின்ற தனி நபருக்காக நிச்சயமா கிடையாது. அவங்க வந்து அதுல பெருசா அவங்களுக்கு லூஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. ராணா இஸ் ஆல்ரெடி an expended ammunition. ராணா தான் இன்வால்வ் ஆனது. ராணா ஒரு பாகிஸ்தான் ராணுவ அதிகாரின்றது எல்லாருக்குமே தெரியும்.
அந்த அளவுக்கு ஸ்டேக்ஸ் இல்ல. இது குறிப்பா அவங்களோட இன்டர்னல் பாலிடிக்ஸ்க்காக அவங்க இதை பண்றாங்க. சார், லஷ்கர் இ தைபா இதுக்கு பின்னணியா இருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் வைக்கிறாங்களே, உண்மைதானா சார்? லஷ்கர் இ தொய்பா ஆல்ரெடி அவங்க இதுக்கான பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்க. அவங்க டெலிகிராம் சேனல்ஸ்ல இதை நாங்க தான் செய்தோம் அப்படின்றதுக்கான ஒரு அபிஷியல் ரெக்கார்டை அவங்க கொடுத்திருக்காங்க. இதுல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய 4 தீவிரவாதிகளுடைய போட்டோ இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த 4 பேர்ல 3 பேர் என்ஐயோட லிஸ்ட்ல ஏற்கனவே இருக்காங்க. அவங்க 3 பேருமே லஷ்கர் இ தொய்பாவை சேர்ந்தவங்க தான். அதே மாதிரி இதோட ஹேண்டலரா இருந்த இந்த மாஸ்டர் மைண்டா இருந்த சைஃபுல்லா லஷ்கர் இ தொய்பாவுடைய தலைவனா இருக்கக்கூடிய ஹஃபீஸ் சயீதுடைய வலதுகரம். இப்ப இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் இன்புட்ஸ் படி இந்த தீவிரவாதிகளுமே ஹேண்டில் பண்ணது ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய முசாஃபராபாத் நகரத்துல இருந்து, அதன் பிறகு கராச்சி நகரத்துல இருந்து. சோ லிங்க்ஸ் வந்து பியாண்ட் டவுட்ஸ் இப்ப எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. வரக்கூடிய காலங்கள்ல இந்த எவிடன்சஸ் எல்லாம் ஓப்பன் ஃபாரம்ல நம்மளுடைய அதிகாரிகள் கொண்டு வந்து பாகிஸ்தானை தனிமைப்படுத்துறதுக்கான எல்லா எவிடன்ஸையுமே உலக நாடுகள்கிட்ட, ஐநா போன்ற அமைப்புகள்கிட்ட நிச்சயமா கொடுப்பாங்க. நம்ம 2008லயும் இதே தான் பண்ணணும். அதன் பிறகுதான் எல்இடி அமைப்பே தடை செய்யப்பட்டுச்சு. இப்போ மீண்டும் அவங்க வேற ஒரு பேர்ல இப்ப திரும்ப உள்ள வராங்க, டிஆர்எஃப் அப்படின்ற பேர்ல உள்ள வராங்க. கனெக்ஷன்ஸ் வந்து பியாண்ட் டவுட் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. என்ஐஏ ஒன்ஸ் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது அதுல கம்ப்ளீட் டீடைல்ஸ் வித் எவிடன்சஸ் எல்லாமே நமக்கு பார்க்க கிடைக்கும். சார், இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த தாக்குதலுக்கு இந்தியா எப்படி பதில் கொடுக்கும்? நீங்க எப்படி சார் பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இதற்கான பதிலடி மிக கடுமையானதாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்கேல் ஆஃப் அட்டாக் அப்படின்றது நீங்க புல்வாமாவோட நம்ம இதை கம்பேரே பண்ண முடியாது. புல்வாமான்றது ஒரு பாதுகாப்பு படையினரோட நீங்க மோதினது, அது வேற ஈக்குவேஷன். பொதுமக்கள் அப்பாவி மக்களை கொன்று, அதுவும் பெண்கள் முன்னாடி வைத்து அவங்க கணவர்களை சுட்டுக் கொள்றது, குழந்தைகள் முன்னாடி, இனிமே அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. அவங்களால நிம்மதியான வாழ்க்கையில தூங்க கூட முடியாத அளவுக்கான ஒரு மன உளைச்சலை வந்து ஏற்படுத்தியிருக்கோம். சோ இந்த உண்டான தாக்குதல் அப்படின்றது வெறும் தீவிரவாதிகளை மட்டும் கொல்லாம இதற்கு ஆணி வேறா இருக்கக்கூடிய லஷ்கர் இ தொய்பா இயக்கம், அவங்க வச்சிருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள், அதற்கு ஆதரவா இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள், இந்த லெவல்ல தான் இந்த முறை தாக்குதல் அப்படின்றது இருக்கும். பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. முப்படை தளபதிகள் இண்டிவிஜுவலா அவங்கவுங்க ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிரதமர் மற்றும் அவங்களோட கேபினெட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி மூத்த அமைச்சர்கள், பாதுகாப்பு கவுன்சில்ல இருக்கவங்க, அவங்க முடிவு பண்ணுவாங்க எந்த இதுல வெளில கொடுக்கலான்ட்டு. என்னுடைய கெஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா இந்தியா ஒரு மிசைல் ஸ்ட்ரைக்க பாகிஸ்தான் மேல பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. இப்ப முப்படை தளபதிகளும் சந்திக்க போறாங்க, அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு. சோ அதை பத்தி சொல்லுங்க. சரி, நம்மளோட ஸ்ட்ரக்சர் என்னன்னா, கண்ட்ரியோடைய உச்சபட்சமான பாதுகாப்பு அமைப்பு அப்படின்றது சிசிஎஸ், கேபினெட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி. அதோடைய தலைவர் வந்து பிரதமர். அதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யார் யாருன்னா, நிதித்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், முப்படை தளபதிகள், முப்படையோட தளபதி, சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். இவங்க தான் அதோடைய கோர் டிசிஷன் மேக்கர்ஸ். இதுல 2 டிவிஷன் இருக்கு. ஒன்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, த கவர்மெண்ட் ஆஃப் த டே. இன்னொன்னு அரசு அதிகாரிகள், அதாவது என்எஸ்ஏவா இருக்கட்டும், இல்ல ராணுவ தளபதிகளா இருக்கட்டும், இவங்க எல்லாமே இவங்க டேபிள்ல ஆப்ஷன்ஸை வைப்பாங்க, என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றதுல யுத்தம் உட்பட எல்லா ஆப்ஷன்ஸையும் டேபிள்ல வைப்பாங்க. அதன் பிறகு அதை எடுக்கும் போது அதோடைய நல்லது கெட்டது எது அப்படின்றத அங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நாளைக்கு ஒரு போருக்கே நம்ம போறோம்னு வச்சுக்கோமே, அப்ப நிதித்துறை அமைச்சருடைய வேலை என்னன்னா, நாட்டோட நிதி நிலைமை எப்படி இருக்கு, இதனால பொருளாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், எத்தனை நாள் இந்த போரை எடுத்துட்டு போக முடியும், அவங்க அட்வைஸ் கொடுப்பாங்க. பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, எத்தனை நாட்கள் இந்த யுத்தத்தை பண்ண முடியும், எந்தெந்த நாடுகளுடைய சப்போர்ட் தேவை, அடிஷனலா என்ன ஆயுதங்கள் தேவை அப்படின்ட்டு. வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன பண்ணுவாரு, எந்தெந்த நாட்டுடைய ஆதரவை நம்ம போய் எடுக்கணும், எந்தெந்த நாடு ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கடைசியா பிரதமருடைய முடிவு அப்படின்றதுதான் இறுதியானது. அவர் இந்த ஆப்ஷன்ஸ்ல எதை சூஸ் பண்றாரு அப்படின்றதுதான் மிக முக்கியமானது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 1968 எடுத்தீங்கன்னா பங்களாதேஷ் ஒரு தனி நாடா உருவாகணும்ன்றதுக்கான ப்ரொபோசலை கொடுத்தாங்க. அப்ப பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் 1971 ஜூன் மாதத்துல ஒரு யுத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு எடுத்தாங்க. அப்ப ராணுவ தளபதியா இருந்த ஃபீல்ட் மார்ஷல் சாம் மனக்ஷா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஜூன் மாசம் வேண்டாம், ஏன்னா மழை காலங்கள்ல வெள்ளம் அதிகமா இருக்கும், பங்களாதேஷ்குள்ள நம்மளுடைய பீரங்கிகளை, டாங்கிகளை எடுத்துட்டு போறது ரொம்ப சிரமமாயிரும், இந்த இடத்துல நமக்கு சேதம் அதிகமா இருக்கும், சோ நம்ம வந்து டிசம்பர்ல யுத்தத்தை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டங்கள்ல அது ஒரு ஹீட்டட் எக்ஸ்சேஞ்சாவே போச்சு. கடைசியா இந்திரா காந்தி அவர்கள் அந்த முடிவை எடுத்தாங்க, பிறகு கோவட் கொடுத்தாங்க, பிறகு நம்ம ராணுவம் என்ன செஞ்சது அப்படின்றது உலகத்துக்கே நமக்கு தெரியும். இப்ப கார்கில் டைம்லயுமே இதே மாதிரியான ஒரு ஆப்ஷனை இந்தியா வந்து கொடுத்தாங்க. இந்திய விமானப்படை தளபதி அன்னைக்கு கொடுத்தாரு, பாகிஸ்தான் உள்ள போய் நம்ம தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனா அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் வேற ஒரு முடிவு எடுத்தார். இல்ல வேண்டாம், இதை எஸ்கலேட் பண்ண வேண்டாம், நம்ம நாட்டுக்குள்ளேயே இதை வைத்து முடிக்கக்கூடிய வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு யுத்தத்தை நோக்கி நம்ம போக வேணாம்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே ஃபைனலா ஆப்ஷன்ஸை கொடுத்துருவாங்க. பிரதமர் அவர்களுடைய முடிவு தான் இதுல இறுதியா இருக்கும். பட் நிச்சயமா இது பாலகோட் அளவுக்கு இல்லாம அதை விட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 மடங்கு பெரிய தாக்குதலை நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா சார். இந்த மாதிரியான விஷயம் மக்கள் எல்லாருக்குமே மனதை பாதிக்கிற அளவுக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. சோ தொடர்ந்து மக்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத தெளிவா நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்வோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி மேடம். நன்றி. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. Omni Cinemax குஷ்பு வழங்கும் சுந்தர் சி வடிவேலு நடிப்பில் கேங்கர்ஸ் ஏப்ரல் 24 முதல்.